ஹாய் டியூட்ஸ். நிறைய பேர் கீரை பொரியல் பண்ணும்போதோ இல்லை இந்த மாதிரி கூட்டு வைக்கும் போதோ நிறம் மாறிடுது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நான் சொல்கிற டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ பச்சை பசேல்னு நல்லா இருக்குல்ல. ஸோ அப்போ நான் சொல்கிற டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். என்னென்னா, கீரை பொரியல் பண்ணும் போதோ இல்லைனா இந்த மாதிரி கூட்டு வைக்கும் போதோ நம்ம கீரை போட்ட உடனே சால்ட் ஆட் பண்ண வேணாம். இறக்கும் போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் சால்ட்டை ஆட் பண்ணுங்கள். அப்போது கீரை நிறம் மாறாமல் இந்த மாதிரி க்ரீனிஷாகவே நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி நான் மணத்தக்காளி கீரை கூட்டு தான் செஞ்சுருக்கேன். எனக்கு மணத்தக்காளி கீரையில் இவ்வளோ விதை கிடச்சிருக்கு. அடிக்கிற வெயிலுக்கு இந்த விதையை நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். இதை வத்தல் போடலான்னு வச்சுருக்கேன். மோர், சால்ட்டு இதெல்லாமே ஆட் பண்ணி இதை வத்தல் போட்டு வச்சு வத்த குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு இருக்கேன். பாருங்கள் எவ்வளோ விதை கிடச்சிருக்கு. ஓகே, நீங்களும் கீரை செய்யும் போது இந்த மாதிரி இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். கீரை இந்த மாதிரி பச்சை பசேல்னு நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. தேங்க்யூ டியூட்ஸ்.